நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், சில லட்சம் வாக்காளர்கள் செய்த தவறுனால இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க. மாற்றம் வேண்டும்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காங்க. அவர்கள் எதிர்க்கட்சி என்ற நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாங்கள் தோற்றுவிட்டோம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நான் முன்னே சொல்லியிருக்கேன், திராவிட நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசணும், இப்பயே இன்னும் நிலை தவறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி இல்லைங்க. ஐ எம் அமேஸ்ட் அட் ஹிம். அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுல எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சேர்த்துக்கார். இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுப்பு செஞ்சிருக்காரு. ஐ திங்க் இவர் ஒரு அரசியல்வாதியே இல்லை. அரசியலை மாற்ற வந்த நம்மை போன்ற பொதுஜனங்களுக்கும் ஜென்சிகளுக்கும் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய தலைவர். இந்தியாவே அவர் மாற்றப்போறார். காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா ராகுல் காந்தி தான் தலைவர். ஆனால் 2009 அவர் எனக்கு தெரியும், இன்னைக்கு 2026, 17 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் தலைவராக்கணும்னு இந்திய தேசிய காங்கிரஸ் அவரும் தேர்தலில் போட்டிப்பட்டார். மக்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காக்ரோச் டிஎம்கே பார்ட்டியை பற்றி பேசுகிறேன். வெளிச்சம் போட்டால் காக்ரோச்சஸ்லாம் போய் ஒழிஞ்சுக்கும். இவர்கள் வெளிச்சம் போடுறது பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க காக்ரோச்சஸ் தான். இந்த திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற கரப்பான் பூச்சிகள் வெளிச்சம் போட்டால் பயப்படும். அதனால தான் நேரலை வேண்டாம் அப்படிங்க. அதான் வெளிச்சம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்ட வெளிச்சம் போட்டால் அவங்க இதெல்லாம் வெளில வந்துடுது இல்லை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். உங்கள் மூலமாக உங்கள் நேயர்களை சந்திப்பதும் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். சார், குளத்தூரில் நான் தான் ஜெயித்தேன், நான் ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறாரு. இன்னும் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை உண்மையிலே அவர் வெற்றி பெற்றதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, எனக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலே மிகுந்த மரியாதை உண்டு. ஐ திங்க் இந்த திமுகவில் யாராவது ஒருத்தர் மேலே மரியாதை இருக்கணும்னா அவர்கிட்ட மட்டும் இருக்குது, எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஆனால் அவர் தன்னைத்தானே ஏன் இந்த மாதிரி தாழ்த்தி கொள்கிறார் தெரில. மக்கள் தீர்ப்பை மகேசனின் தீர்ப்புன்னு ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சரி செய்வது ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக. ஏன்னா வருங்காலம் போல் அவருடைய வாழ்க்கையில் நான் தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு தெரிந்தவரை அவரோட வாழ்க்கை பூரா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறாரு. அதனால் அதற்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இது மாதிரி பேசுவது அவர் மறுபடியும் தெளிவாக போகிறது. அது ஸ்டேட் ஃபுல்லாக இட்ஸ் நாட் ஜஸ்ட் இது மட்டும் சொன்னால் கூட நீங்கள் பண்ணலாம். ஜெனரலி தமிழ்நாடு ஏறக்குறைய ஒரே மாதிரி தொடர்ந்து வாக்களிச்சிட்ருக்கு. இது திமுகவின் எதிர்நிலை. அவர் செய்த தவறை விட அவர் கட்சிக்காரர்கள் செய்த தவறுகள், பொய்கள், திராவிட மாடல் என்று தட்டி பணத்தை எல்லாருக்கும் கப்பம் கட்டியது, இதெல்லாம் பெரிய இதுதான். அவர் தவற்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறது ஒன்று தான், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிவிட்டது. அவர் ஒன்று மாறாதது இருக்கும். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது மாறாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவரை விட்டுட்டு வேற யாராவது ஆளும் கட்சி நிச்சயமாக தாவேகாவுடைய விஜய் அவர்கள்னு தெளிவாயிடுச்சு. அவர் எதிர்க்கட்சி ஸ்தானமாக தக்க வச்சுக்கணும். அவர் இந்த மாதிரி பேசினா மக்கள் அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள், ஏற்கனவே வழங்கியுள்ளது போல. அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம், இந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறார். ஒரு பக்கம் அப்படி பேசுறாரு, ஒரு பக்கம் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லைன்றது அவங்க கட்சியில் தெளிவாக பார்க்கலாம். எப்பயுமே அதுதான். இவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாங்க. இதை ஊருக்கெல்லாம் இந்தி ஒழிகன்னாங்க. அவங்களுடைய சகோதரி நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டு அவங்க மட்டும் டெல்லி தலைவரோட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஊர்களுக்கெல்லாம் தமிழ்னாங்க. தங்கள் குழந்தைகள்லாம் ஆங்கில பள்ளியில் படிக்க வச்சாங்க. ஊரெல்லாம் திமுக அட்வைஸ் பண்ணுறாரு, தனக்கு இல்லைங்கிறாரு. அது அவர்களுடைய பாரம்பரியம் தான் திராவிட மாடல். திராவிட கட்சியில் உள்ளவர்கள் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, பெரியவங்களும் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், சில லட்சம் வாக்காளர்கள் செய்த தவறுனால இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க, மாற்றம் வேண்டும்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, ஆனால் இன்னைக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறது ஏமாற்றம் தான். அவருக்கு
அவருக்கும் திராவிட கட்சிகளுக்கும். தேர்தலில் தோற்றதை விட அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம்னா, அடா நம்ம பணம் பண்ணுறத துட்டு பண்ணுறதுக்கான வழி குறைஞ்சி போச்சேடா அப்படின்றது தான் இவங்களுக்கு வருத்தம். இன்னும் அவர்கள் எதிர்க்கட்சி என்ற நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாங்கள் தோற்றுவிட்டோம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நான் முன்னே சொல்லியிருக்கேன், திராவிட நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசணும். இப்பயே இன்னும் நிலை தவறி பேசிக்கிட்டு இருக்காங்க, குழம்பி கிடக்குறாங்க பாவம். புரியுது, இந்த மாதிரி ஒரு பெரிய தோல்வியை எதிர்பார்க்காத தெளிவை தனியாக ஒரு கட்சி நின்று தமிழகத்திலே 35% வாங்கி பண்ணிருக்காங்கன்னு அவங்க வரலாற்றில் இதை பார்த்ததே கிடையாது. சொல்கிறாங்களே 75 வரலாறுன்னு. என்னைக்காவது திராவிட கட்சி தனியாக நின்று ஜெயித்திருக்கிறதா பாருங்கள். தனியாக நின்று இவ்வளவு 35% ஓட்டு வாங்கியிருக்காங்களா பார்க்க சொல்லுங்கள். அவர்களுக்கு பெரிய இதுதான். இன்னும் அதுலேருந்து என்னைக்காவது வெளிவருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தா அந்த குட்டையில் ஊழி முழுகிடுவாரோன்ற ஒரு பயம் இருக்குது. அவர் நேற்று பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறார் சார். அதாவது கிராமத்திற்கு கிராமம், ஊருக்கு ஊர், வீட்டுக்கு வீட்டில் மருத்துவர்களாகவும் பொறியியலாகவும் இருக்கிற திராவிட இயக்கத்தினால தான் அந்த மாதிரி அவங்க ஆயிருக்காங்க. அதாவது தமிழக மக்கள் சரியாக ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் தான் இல்லைன்னா வீட்டுக்கு வீடு வெள்ளையே அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தார் அந்த கட்சியில். இவர்களுக்கெல்லாம் தான் என்ற மமதை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்காக தான் தக்க பாடம் போந்துருக்காங்க. இன்னும் இப்போ கற்றுக்கணும், போரலை. நிச்சயமாக நான் மற்றவங்க மாதிரி பேசலை. அவர்கள் இந்த காமராஜர் இயற்றிய அடித்தளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முன் அதில் அவர்களுக்குரிய பங்கு உண்டு. ஆனால் நாங்கள் இல்லைன்னா எல்லாம் இல்லைன்றது இன்னும் அந்த மாயையிலேருந்து அவங்க வரல. தனக்கு தானே பேசி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் இந்த மாதிரி பேசி மக்கள் அவர்களை மனநலம் கொண்டவர்கள்னு சொல்லிவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வெள்ளையடிக்கிற விஷயமே பேசுனீங்க. நான் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது பேரறிஞர் அண்ணா, பெரியார், கருணாநிதி ஆகியோர் அரசியலில் கிரகப்பிரவேசம் செய்ததுனால தான் இன்றைக்கி தமிழர்களுடைய வீட்டிலே வெள்ளடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராசா குறிப்பிட்டிருக்காரு. அதாவது தன்னுடைய காரில் தேசிய கொடி வைத்ததனால் ஒரு தருதலை அமைச்சர் நம்ம அறிவாலயத்தை வெள்ளை அடித்து வாடகைக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த தருதல் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு விமர்சனம் செய்கிறார். அரசியலில் இன்னைக்கு கூட நான் ஒரு இது போட்டிருந்தேன். எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யலாம். நான் திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்வேன், திராவிட மாடலை விமர்சனம் செய்வேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினை அவர் தவறு செய்தால் ஆபாச தலைவர்னு கூட விமர்சனம் செய்வேன். ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேலேயும். ஆனால் எப்படி ஒரு வார்த்தைகளை உபயோகிக்கப்பட வேண்டும் என்பது இப்போ தராதரம் இல்லாதவர்கள் அவர்கள். நான் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. எங்கள் தலைவர் எங்களை தரமாக விமர்சிக்க வேண்டும், தரமாக பேச வேண்டும் என்றார். அதற்கு நாங்களே எங்களை தகுதியாக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சிறப்பாகவே நானே கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கட்சியினுடைய இதில் இருக்குது. அதனால் அவங்க அப்படி தான், அவர்களுடைய திராவிட மாடல் பேச்சு அப்படி தான் இருக்கும், விட்டுடுவோம். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க சார். அதாவது தாவேக்கா தனித்தே நின்று 35% வாக்குகளை பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. நீங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அதாவது நேற்று ஆதவ அர்ஜுனா பேசும்போதும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு தில்லு திராணி இருந்துச்சு அப்படின்னா திமுக வரக்கூடிய தேர்தல்களை தனித்து நின்று போட்டியிட முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டார். அதற்கு திரு கே நேரு அவர்கள், எங்களோட கூட்டணியில் இருந்தவங்களை வச்சு தான் நீங்கள் இப்போ ஆட்சி நடக்கும், உங்களுக்கு தில்லு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள விலக்கி விட்டுட்டு நீங்கள் தனியாக நின்று பாருங்களேன், ஆட்சி அமைச்சு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதில்லை. இன்றைக்கு அவர் சபையில் அறிவித்த நானே அதை இந்த பரனூர்லேயும் அதை பற்றி பேசலாம். ஆனால் அன்றைக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் எங்கள் தலைவர் என்ன அறிவித்தார்? கூட்டணி முதல் நாளே கொள்கை பிரகடனம் பண்ணச்சே எங்கள் கொள்கை எதிரி யாருன்னு தெளிவாக சொன்னார். எங்கள் அரசியல் எதிரி யார், தீய சக்தி யாருன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதே போல் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும்னு சொன்னார். அதாவது அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் மட்டுமே 108 சீட் வாங்கியிருக்காரு. பல கட்சிகள்லேயும் எங்கள் கட்சிக்கு ஒருத்தக ரெடியாக இருக்காங்க. இன்று ஒரு தேர்தலை வைத்தால் அவர்கள் எல்லாம் வென்று நாங்கள் இது பண்ணிட முடியும், இன்னும் பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க முடியும். ஆனாலும் ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தவர் கூட தன்னை எதிர்த்து பலவிதமாக எங்களை விமர்சித்தவர்களை கூட ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்காரு. அதுதான் எங்கள் தலைவருடைய தரம். அவர்களுடைய தரம் என்ன? கூடவே இருந்தவர்களை துரோகி, எட்டப்பர் என்று எல்லாம் விமர்சித்து வந்தவர். இவர்களுக்கு அவர்களுடைய தரம் அதுதான். சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியனா ஐ எம் அமேஸ்ட் அட் அவர் சீஃப் மினிஸ்டர் விஜய். இவர் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்தது.
இதை வந்து அவர் கட்சியில் நான் சேர்ந்ததால் சொல்ல, ஒரு பொது ஜனமாக சொல்கிறேன். இன்னும் கேட்டால் நான் என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன். நான் அவரை வந்து ஒரு சரியாக இட போடல எலெக்ஷனுக்கு முன்னால். அவர் பரனூரை பற்றி பேசச்சே மோடி பண்ணது எல்லா அரசியல் தலைவர்களும் செய்வதுதான். சில விஷயங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மோடியை எடுத்துக்குவோம், இந்திய பிரதமர் மோடி அவர்களை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா எங்கள் சபாநாயகர் அவர்கள் தெளிவாக இது ஒரு இந்த கட்சியுடைய நிலையே வந்து ஒரு உண்மையிலேயே அரசியலை உயர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ என்ன மாதிரி தான் மோடி அவர்கள்னு சொல்லச்சே மாண்புமிகு மோடி அவர்கள்னு சொல்லணும்னு சபையில் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஃபாலோ தட். நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தப்புறம் எதையெல்லாம் எடுத்தாரோ, ஜிஎஸ்டி எடுத்தார், பல்டி அடித்தார், ஆதார் எடுத்தார், பல்டி அடித்தார், யூபிஐ எடுத்தார். இப்போ எல்லாமே நல்ல மாற்றம் வந்து அவர் எடுத்துக்கிட்டார். ஐ எம் ஹாப்பி டிட் இட். எங்கள் தலைவர் எலெக்ஷனுக்கு முன்னே பரனூரை பற்றி பேசச்சே நான் பரனூரை ஆதரித்து அதற்கு முன்னே இந்த கட்சியில் வரதுக்கு முன்னே நான் ட்வீட் போட்டிருக்கேன். இது உண்மை. ஆனால் நான் நினச்சேன் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மாற்றிடுவார்னு நினச்சேன். இவர் ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி இல்லைங்க. ஐ எம் அமேஸ்ட் அட் ஹிம். அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுல எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சேர்த்துக்கார். இன்னொன்று என்ன தெரியுதுன்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவர் வந்து உண்மையிலே அன்னைக்கு நான் பார்த்தது புரிஞ்சுக்கிட்டு தான் இதை வந்து அந்த பரனூர் மக்களுக்கு ஆதரவாக இருந்தாரான்னு நான் சொல்கிறேன். என்னுடைய அறியாமையை நான் வந்து தாழ்ந்து ஏற்றுக்கிறேன். தென் என்னடா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் தென் ஐ வெண்ட் அண்ட் லுக்ட் அட் இட். அன்னைக்கு நான் வந்து உண்மையிலே இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சு நான் அதை ஆதரித்திருக்க வேண்டும். நான் அதை ஆதரித்தேன் என்று வருத்தம் இல்லை. நான் இன்றைக்கி அதை ஆதரித்தேன். இன்றைக்கி செய்தியை பார்த்தப்ப நான் இன்னும் எப்படி சொல்கிறாருன்னு, தெர் ஆர் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிள். ஆனால் அவ்வளோ வந்து சுலபமாக இருந்த இது இல்லை. ஆனால் செய்ய முடியாத, காசு கொடுக்காம அரசியலுக்கு வர முடியுன்றது காசுக்கு வந்தார். அரசியலில் வந்த பிறகு யோகியமாக இருக்க முடியுமான்றத இது வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. மக்களும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பார்க்குறேன். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருந்து அங்கே இருக்கவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இதை விரும்புகிறாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எங்களுக்கு வருமானம் கொஞ்சம், ஆனால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் முயற்சி செய்யணும்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ அரசு அதிகாரிகள் மாறணும், இன்னும் நிறையா மாறலை, மாற்ற வேண்டும், முயற்சி செய்கிறார்கள். நல்லத்தனமாகவும் பேசணும், இதுவாகவும் பேசணும். ஸோ இந்த மாதிரி இருக்குச்சே இன்றைக்கி நான் இதை பார்க்கச்சே இந்த பரனூர் விஷயமாக நான் பலதை படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பக்கத்தில் முடியாதுன்னு நினைத்தது முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். எஸ், அதனால் சுற்றுப்புற சூழ்நிலை பார்க்கும், விவசாயிகள் பாதிப்பாங்க. ஆனால் இதை விட இதுக்கு நான் முக்கியம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கிவிங் அப் சம்திங் டு கெட் சம்திங்கிறது தான் ஒரு இன்னும் மெத்தப்படித்தன் நான் என்னை நினைத்து கொண்டிருந்ததால் என்னுடைய சிந்தனை ஆழ்ந்து பார்க்காமல் சொன்னது. ஆனால் இன்றைக்கு ஒரு சமீப காலமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கச்சே அதற்கு பக்கத்தில் ஒரு நான் சொல்லலை, இது ஒரு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு. ஓடிஏ இருக்குது, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. அது மத்திய அரசு சேர்ந்தது, ஒரு பரந்த இடம். அதற்கு பக்கத்தில் இராணுவத்துடைய ஷூட்டிங் ரேஞ்ச் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு இடம் சேர்ந்தா போல் இருக்குது. அதை நான் ஒன்றும் ஆழ்ந்து படிக்கலை. ஆனால் இது மாதிரி பல விஷயங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டோமோ. ஏன்னா இவர்களுக்கு பணம் போட்டு, இல்லை இன்னொன்று கூட இந்த அரசை நான் செய்தி தொடர்பாளரோட கேட்டுக்கிறேன். அதில் யார் யார் இது வரைக்கும் பணம் பல பேர் வாங்கியிருக்காங்க, 48% மக்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஓனர்ஸ் பேரை வெளியிட்டு அவங்க யாருக்கெல்லாம் பினாமின்னு ஒரு ஆழ்ந்து படித்தா சரியாக இருக்குன்னு. ஆனால் தான் இவங்க அலறாங்க. இது இவர் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் மேலே 30% டேக்ஸ், அது வந்து கரப்ஷனை வாங்கி தான் இல்லை, இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதாலேயும் தான். ஸோ ஐ திங்க் எங்கள் தலைவர் வந்து துணிந்து ஒரு செயல் செய்திருக்கிறார். அவர் வந்து தமிழகத்தின் நலனை மட்டுமே பார்ப்பவர். அதனால் இது வந்து ஒரு பெரிய இதுவாக இது வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சட்டசபையிலேருந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட பற்றி அறிவித்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளராக புலகாங்கிதம் அடைகிறீங்க. ஆனால் திமுகவினர் சொல்கிறது விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கும் விதமாக இந்த அறிவிப்பு இருக்குது, அதனால் இதை வந்து மறுபரிசீலனை செய்ய நியாயம்தான் அவங்க சொல்லுது. அரசியல் நோக்குனது கொள்ளையடிக்கிறாங்க, அந்த கொள்ளையை தவிர்க்கணுன்றது ஒரு அரசியல் நோக்கம்தான். அதற்காக நான் இதை கைவிடுறது ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன்.
இவங்க வந்து ஒன்றுத்துக்குமே ரூபா வாங்கிட்டு அந்த அந்த இடத்துல மக்களை போய் கேளுங்க. அதில் இருந்தவங்க அங்கே 3 கிராமங்களில் பெரும்பான்மையான மக்கள் இடத்த போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வெளியூரில் இருக்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் இதில் எல்லாத்தையும் இது வரைக்கும் அரசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் பண்ணுறது மாதிரி விவசாயத்தை பற்றி இல்லை. என்ன, விவசாயம் தான் நம்மளோட நாட்டினுடைய உயிர் நாடி. அதை அழித்து விட்டு சாப்பாட்டை விதை நெல்லை இது பண்ணுற மாதிரி தான் விவசாய நிலங்களை அழித்து விடுவதும். இதில் வந்து அது மட்டும் இல்லை, பல சுற்றுப்புற சூழல் இருக்குதுன்றாங்க. நான் உண்மையிலே நானே சொல்கிறேனே, மேலோக்கமாக பார்க்கச்சே இது அவசியம் என்று நான் நினைத்தேன். ஆனால் இன்னும் ஒன்று பார்க்கச்சே பக்கத்திலே எடுக்குங்க. ஐ திங்க் ஆஃப்டர் ஆல் இந்தியா நம்ம டிஃபென்ஸ் முக்கியம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் அங்கே சுடுதல் பயிற்சிக்கோ இல்லை இந்த ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமியோ வேறு இடத்துல அமைக்க முடியும். ஸோ an expert has said, I just listen to it, இதை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அரசு அதையெல்லாம் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அதை கேட்டுக்கூட மாட்டாங்கன்னா அதில் பணம் பண்ண முடியாதே. இந்த அரசு இப்போ இந்த அரசு ஏதாவது செஞ்சாலும் டிஃபென்ஸுக்கு காசு கொடுக்க போகிறோம், அது ஒன்று நிறையா கொடுத்தா தப்பு இல்லை. ஆனால் இவங்க தாங்க காசு எடுக்கணுன்றது தான் முக்கியமாக இருந்தது. அதனால தான் இதை செஞ்சுருக்காங்க. எங்கள் அரசு நல்ல முடிவு எடுக்கும். எங்கள் தலைவர் ஆழ்ந்து செஞ்சுருக்காரு. ஐ திங்க் இவர் ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க. அரசியலை மாற்ற வந்த நம்மை போன்ற பொதுஜனங்களுக்கும் ஜென்சிகளுக்கும் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய தலைவர். இந்தியாவே அவர் மாற்ற போகிறார், ஒன்றும் சந்தேகம். நேத்தான் இப்போது சட்டப்பேரவையில், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் பிரதமராக வரக்கூடிய தகுதி படைத்தவர் திரு விஜய் அவர்கள். ஏஎம் பிஎம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய சிஎம் வந்து வருங்காலத்தில் பிஎம்மாக வருவார்னு சொல்லி, இது கூட திரு மாணிக் தாகூர் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு மாணிக் தாகூர் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரே. அல்ல, மாணிக் தாக்கூர் அவருடைய கட்சி, அவர் அப்படி சொல்வதில் ஒன்றும் வியப்பு இல்லை. இல்லை, உங்களுடைய கூட்டணி கட்சி இல்லையா அவர்? கூட்டணியாக இருந்தானுங்க ஒவ்வொரு கட்சியும். இதான் பெரிய ப்ராப்ளமே. காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போனதுக்கே காரணம் என்னென்னா, திமுக கிட்ட அடகு வச்சுட்டாங்க கட்சியை. அவசியம் இல்லை, அவங்க கட்சியை அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்கணும்னு தப்பு இல்லை. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் வேணும். அதுதான் இந்திய ஜனநாயகம். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு, இந்தியாவிலேயே நிகழும். அதற்கு இவர் தகுதியானவர்னு எங்கள் கட்சிக்காரர்கள் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த சட்டசபையில் பேசுறதுக்கு முன்னே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வாரங்களுக்கு முதலாக பிரதமராகக்கூடிய தகுதி உள்ளவர் நம்மளுடைய பேட்டியில் சொல்லியிருக்கோம். அதுக்கான இதை வேணால் நீங்கள் எடுத்து போடலாம். நான் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லலை. இவருக்கு அந்த தகுதி எப்படி இருக்குன்னா, இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக இருக்காரு. எதில் முன் உதாரணமாக இருக்காரு? கரப்ஷனை ஒழிக்க முடியும்னு தொடர்ந்து பேசியதுலையும் அதை செயல்படுத்துவதிலையும் முன்மாதிரியாக இருக்காரு. அதை வந்து வேற எந்த ஒரு இவரையும் இது வரைக்கும் செய்யலை. அது ஒன்று போதும். ஏன்னா வர செலவில் ஸ்டாலின் டேக்ஸ் 30%, வர வருமானத்தில் செலவில் 30%, ஏறக்குறைய 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடியில் 30 இல்லை 10% வச்சுக்கிட்டாலே 40,000 கோடி வரவில் அதிகரிக்க முடியும். 40,000 கோடியில். ஸோ தட்ஸ் லாட் ஆஃப் மணி மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும். இந்தியாவில் வந்து மக்கள்கிட்ட டேக்ஸ் போடாமல் ஒரு நல்லாட்சியை அமைக்க முடியும்னு தமிழகத்தில் காட்டிகிட்டு இருக்காரு. அது இந்திய மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்திய மக்களும் அவரை விரும்புவார். இதை இப்போ அவர் செய்ய போகிறாரா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கான தகுதி உடையவர்ன்றது சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. நான் உண்மையை தான் உறக்க சொல்கிறேன். இன்னும் கேட்டால் பக்கத்து மாநிலத்திலேருந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து தாவேக்க வாங்க ஆரம்பிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தென் மாநிலங்களில் பெரிய தாக்கம் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொன்னார், சத்தீஸ்கருக்கு போயிட்டு வந்தேங்க, அவங்கெல்லாம் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு, நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டிலே வந்திருக்கேன்னு. அவர் அங்கே இருக்க சொல்கிறாரு தளபதிங்கிறாருன்றாரு. சத்தீஸ்கரில் ஹிந்தி பேசாத ஒரு இடத்துல போய் பேசினவர் சொல்கிறாரு. அவர் வேணால் நீங்கள் நேராக கூட கேட்டுக்கலாம், அவர் அதை உறுதிப்படுத்துவார். அந்த சாட்சியை நான் தான் சொல்கிறேன். ரைட்டு. ஸோ இப்படிப்பட்ட மத்திய பிரதேசத்தில் 3 மாதத்தில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கள் தலைவர் ஏற்படுத்த மாட்டார். நீங்களே அதுக்கு சாட்சி. நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை. நான் எல்லா இடங்களையும் பார்க்குறேன். இன்னைக்கு ஐ திங்க் ஹீ இஸ் கோன் டு சேஞ்ச் கிளியர்லி. தமிழ்நாடு ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் இட். காலம் பதில் சொல்லும். அது இந்தியாவிற்கு நல்லதாக இருந்தால் அவர் வர்றதுக்கு எங்கள் தலைவர் வர்றது எனக்கு பெருமை. ஐ திங்க் எனக்கு எல்லாத்த விட முக்கியம் நம்ம நாட்டோட நலன், நம்ம மக்களுடைய நலன்.
அப்புறம் எங்கள் கட்சியின் நலன். அப்போ அந்த அந்த இதில் தான் நான் இருக்கேன். இந்தியாவிற்கே அதுக்கு தான் வந்தேன். இன்றைக்கும் அதை நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் தாவேக்கால சேர்ந்து பாடுபடுவது அவர் பின்னால் செல்வதற்கு காரணம், அவர் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நிச்சயமாக பெரிய அளவிலே மற்றவர்களை விட நல்லது செய்வார்னு. அதில் நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. திரு விஜய் அவர்கள் வந்து நாட்டினுடைய பிரதமர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் படைத்தவர். அவர் தகுதியை வளர்த்துக்கிட்டார், தகுதியோடு இருக்கார். என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போது ராகுல் காந்திக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 2009 நான் அந்த கட்சியில் வந்தேன். அதனால் நான் அவரை பற்றி ஒன்றும் தவறாக சொல்லணும். ஆனால் அந்த கட்சியில் இருக்கச்சே இருந்தது தான் நான் சொல்கிறேன். அந்த கட்சியில் இருக்கச்சேவே நான் சொன்னேன், காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா ராகுல் காந்தி தான் தலைவர். ஆனால் 2009 அவருக்கு வந்து எனக்கு தெரியும். இன்றைக்கி 2026, 17 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் தலைவராக்கணும்னு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அவரும் தேர்தலில் போட்டிப்பட்டார். மக்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூ கேன் டூ த மோர் ஆஃப் த சேம் திங் அப்படின்னு நான் காங்கிரஸில் இருக்கச்சே சொன்னேன். வேற நான் காங்கிரஸை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் நான் அன்று இருக்க சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். அதனால் அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற பதில் உண்மையை சொல்லிட்டேன். அங்கே இருக்கச்சே அவன் சொன்னேன், மக்கள் அவரை ஏற்றுக்கல. அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் திரு விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிரதமர் ஆவதற்கு. ஆமாம், அதாவது அனைவருக்குமான இந்தியாவாக இருக்கணும். அதை வந்து அவர் செஞ்சிருக்காரு. தமிழகத்தில் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கொடுக்காம இருந்த தலித்துக்களுக்கு 8 இது கொடுத்துருக்காரு. பிராமணர்களுக்கு 2, அவங்க தொடவே மாட்டாங்க. இந்த தொடர்ந்து 67லேருந்து கிடையாது. அவர்களுக்கு 2 பேர் தேர்ந்தெடுத்து 2 பேர் அமைச்சராக இருக்காரு. இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவே ஆகியிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு இது கொடுத்துருக்காரு. இஸ்லாமிய பெண்ணுக்கு கட்சியில் முதலிடம் கொடுத்துருக்காரு. ஒரு செக்குலர் வேல்யூ தான் வந்து கடவுளை நம்பலன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்றும் வெளில ஒன்றும் செய்யறதில்லை. அதை வந்து தெளிவாக நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் பெரியாருடைய கடவுள் இதில் எங்களுக்கு இல்லைன்ட்டாரு. வெளிப்படையாகவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து உள்ளொன்று வைத்து பிறமொன்று பேச தெரியாதவர்கள். இதை மக்கள் நம்புகிறார். அதாவது சமூக நீதின்னு வெளியில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே சமூக நீதி இல்லாமல் தான் அவங்க ஆட்சி நடத்தினாங்க. திரு விஜய் அவர்கள் அப்படி இல்லை, உண்மையிலான சமூக நீதியை வந்து நிலைநாட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக சமூக நீதி என்பது வீட்டில் ஒன்று சொல்லி வெளில ஒன்று சொல்கிறதில்ல, தனக்கு பணம் சேர்த்துக்கிறது இல்லை. அனைவருக்குமான இந்தியாவாக இருக்கணும். இதில் வந்து யாரையும் நிற்கக்கூடாது. அது மைனாரிட்டிஸாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும். இன்றைக்கி அதை இந்த அரசு பிராண்டு பலவிதமாக குத்த பார்க்குறாங்க. பட் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் இணைத்த ஒரு அரசாகத்தான் இது இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு அரசு வரும். எலெக்ஷன் போது ஜாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்கல. நான் வந்து இந்த கடவுள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்கல. எலெக்ஷனுக்காக ஒரு மாதிரி வேட்டி கட்டி வேட்டுக்கல. எலெக்ஷனுக்காக கோயில் போய் வேட்டி கேட்கல. அதில் பல தலைவர்கள் செஞ்சாங்க. எலெக்ஷனுக்கும் போது மட்டும் வெளில தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் போட்டுக்குவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. நான் எந்த தலைவர்களும் நீங்கள் யாரை குறிப்பிட்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. இல்லை, 2 தேசியத்தில் இருக்க பல தலைவர்களை செஞ்சுருக்காங்க. பிஜேபியும் இருக்கட்டும், காங்கிரஸாகவும் இருக்கட்டும். இது அந்த மாதிரி செய்யலையே. நாங்கள் இருக்கோம், எதையும் மறைக்கலை. இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஓகே சார், நேற்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டார். அதாவது பெண்கள் அனைவருக்கும் அனைத்து பேருந்துகள்லையும் இலவசமாக பயணம் செய்யலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, மகளிர் வந்து வெற்றி பயணம் சொல்லி அந்த வெற்றி பயணத்தில் மேற்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். உங்களுடைய பார்வை என்ன சார்? இது ஒரு 4 வருடத்திற்கு முன்னாக நான் சொன்னேன், ஃப்ரீ பஸ் இஸ் நாட் ஃப்ரீ பீன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அதை பெரிய அளவிலே செயல்படுத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள். இன்றைக்கி எல்லா பெண்களும் சொல்கிறத பார்க்குறோம். அதாவதுங்க, பெண்கள் வந்து எக்கனாமிக்கலி இன்னும் முன்னேற்றம் அடையினா அவர்களுக்கு ஃப்ரீ மூமெண்ட் வேணும். ஒரு காசு இல்லாதவனுக்கு இதை முதலீடு கொடுத்தா மாதிரி. அவர்கள் எங்கே வேணாலும் போய் வேலை செய்ய முடியும், மற்ற வேலைகளை செய்ய முடியும். அவங்க செலவை குறைக்கல, வருமானத்தையே இது அதிகரிக்கும். அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குது. அடித்தட்டு மக்களுடைய இதை வந்து எப்பயும் வழக்கமாக காரில் போகிறவங்க எதுவும் இதில் போகிறதில்ல. ஆனால் ஸ்கூட்டரில் போகிறவங்க இதில் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இதனால் சுற்றுப்புற சூழல் இதுவாக இருக்கும். நம்மளுடைய அந்நிய செலாவணியாக்க செலவழிக்கிற எரிபொருள் மிச்சப்படும். அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். இது வந்து எக்கனாமிக்கலி இட்ஸ் a கிரேட் ஐடியா. ஃப்ரீ மூமெண்ட். இதுக்கு வந்து எஸ், அரசு அதிக பணம் செலவழிக்கிறது, ஆனால் சொசைட்டி பெனிஃபிட் ஆகுது.
இதில் வந்து அவர்கள் இன்னும் அதிகமாக சம்பாத்தியம் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், என்னுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும், பெண்களுடைய வாழ்க்கை தரம் மட்டும் உயரும். அனைவருடைய வாழ்க்கை தரமும் உயரணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று கேட்டால் என்டையர் பஸ்ஸே நீங்கள் ஃப்ரீ பண்ணலான்னு கூடதே என்னுடைய பார்வை. அதுதான் அந்த இதில் நான் அதான் சொல்லியிருக்கேன். சரிங்க சார். சார், சட்டசபை நிகழ்வுகளை வந்து இன்னைக்கு வந்து தினந்தோறும் எல்லாரும் வீட்டில் உள்ள சீரியல் பார்க்குற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, சட்டசபையை வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாற்றிட்டாங்க. அதாவது அங்கே பாட்டு பாடி இந்த மாதிரி ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு இல்லை, அவர் விமர்சிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு முன்னால் அவர்களுடைய தலைவர்களையும் எப்படி புகழ் பாடினாங்கன்னு விஜய் அவர்கள் அவரை பற்றி புகழச்சே ஒரு நோட் எழுதி சபாநாயகர் கொடுத்து இது வேண்டாம்னு அப்பயே சொல்லியிருக்காரு. ஆனால் வேண்டாம் வேண்டாம்னு கேட்கக்கூடிய தலைவர்கள் இங்கே வந்து எதிர்க்கட்சிகளை பற்றி பாடி விமர்சிக்கிறாங்க. தலைவரை வந்து ஒன்றும் பெருசாக பாடல, ஒருத்தர் இருவரை தவிர அவர்களையும் தவிர்க்கணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் வந்து சிஜேபியை பற்றி பேசலை, ஆனால் காக்ரோச் டிஎம்கே பார்ட்டியை பற்றி பேசுகிறேன். வெளிச்சம் போட்டால் காக்ரோச்சஸ்லாம் போய் ஒழிஞ்சிக்கும். இவர்கள் வெளிச்சம் போடுறது பயப்படுறாங்க, ஏன்னா இவங்க காக்ரோச்சஸ் தான். நான் இந்த சிஜேபியை பற்றி பேசலை, ஏன்னா அவர்கள் வந்து இளைஞர்கள் பிஜேபியை வந்து கிண்டல் அடிக்கணும்னு அன்றைய மற்ற இளைஞர்களை தவறாக பேசியதால் நாங்கள் அப்படி தாண்டா இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு அவங்க வந்து இந்தியாவை திருத்த பார்க்குறாங்க. அவர்களை வரவேற்கிறேன். ஆனால் இந்த திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற கரப்பான் பூச்சிகள் வெளிச்சம் போட்டால் பயப்படுது. அதனால தான் நேரலை வேண்டாம் அப்படிங்க. அதுதான் வெளிச்சம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க போட்ட வெளிச்சம் போட்டால் அவங்க இதெல்லாம் வெளில வந்துடுது இல்லை. சட்டசபையில் வெளிச்சம் போட்டு அவங்க போடுறதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க, அதனால தான் வேணாங்கிறாங்க. காக்ரோச்சஸ், அதாவது உண்மையான கரப்பான் பூச்சிகள் இதைத்தான் விரும்புகின்றன. அவர்கள் வெளிச்சத்தை விரும்புகிறார்கள். இளைஞர்கள் சிஜேபி என்று சொல்லியவர்கள் வெளிச்சம் போடு எங்களை பற்றி சொல்லுங்கள், எல்லாரும் தெரியட்டோன்றாங்க. இவர்கள் நாங்கள் பேசுறதை சொல்லாதீங்க, எங்களை காமிக்காதீங்கன்றாங்க. ஏன்னா இவங்க தான் உண்மையான போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே சிஜேபின்ற பேரை எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த சிடி காக்ரோச் திராவிட மாடல் சிடிஎம்னு பேர் வச்சு சிடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஓ, புதுசாக இருக்க பேர் சார். நல்ல பேராக கூட இருக்கும், ஏன்னா அதானே அவங்க விரும்புகிறாங்க. மக்கள் அவர்களுக்கு அந்த பேர் சொல்லிடுவாங்க. ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து பார்க்கலாம் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.